எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்ஃபோ மார்க்கெட் தமிழ் சேனல். இன்னைக்கு பங்குச்சந்தையில் நடந்த முக்கியமான தகவல்களை இங்கு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நான் இங்கு சொல்கிற தகவல் அனைத்தும் என்னுடைய நாலேஜை பெருக்க நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டது. இதில் ஏதாவது தவறு இருக்கலாம். நீங்கள் பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற தகவல்களை பங்குச்சந்தை அஃபிஷியல் வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்துட்டு முதலீடு செய்யுங்க. வாங்க இன்றைய பங்குச்சந்தை முக்கிய தகவல்களை பார்க்கலாம். நேற்றைய பங்குச்சந்தையோட எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா வெளிவந்திருக்கு. இதில் எஃப்ஐஎஸ் பார்த்திங்கன்னா 11,002.49 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. 12,860.64 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. ஓவரால் 1,858.15 கோடி நெட் செல்லர்ஸாக இருக்காங்க. நம்ம டிஏஎஸ் பார்த்திங்கன்னா 12,786.44 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. 11,569.89 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் 1,223.55 கோடிக்கு நெட் பையர்ஸாக இருக்காங்க. அடுத்து குளோபல் மார்க்கெட்னு பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டான டவ் ஜோன்ஸ், S&P 500, நாஸ்டாக் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. யூரோப்பியன் மார்க்கெட் எல்லாம் ஸ்லைட்லி நெகட்டிவாக இருக்குது. அடுத்ததாக ஜூலை 17 இன்று ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய முக்கிய கம்பெனிகள் ஆக்சிஸ் பேங்க், L&T மைண்ட்ரி, விப்ரோ, HDFC AMC, ஜியோ ஃபைனான்ஸ், இந்தியன் ஹோட்டல்ஸ், பாலிகேப், LMW, டாடா கம்யூனிகேஷன், சிஎட், பேடிஎம், கிளென் சயின்ஸ், நியூஜென் சாஃப்ட்வேர்ஸ், சவுத் இந்தியன் பேங்க் மற்றும் வாரி ரினியூவபிள் எனர்ஜி. இது போக இன்னும் சில ஷேர்ஸ் ரிசல்ட் அறிவிப்பாங்க. வேணுங்கிறவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்து நேற்றைய மார்க்கெட்டில் டாப் 5 கெய்னர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாடா பவர், PNB பேங்க், UPL, M&M மற்றும் விப்ரோ. டாப் 5 லூசர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ICICI லைஃப் இன்சூரன்ஸ், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், சீமென்ஸ், ICICI லம்போர்ட் மற்றும் ஜொமேட்டோ. அடுத்ததாக யூஎஸ் ஃபெட் தலைவர் ஜெரோம் பவலை பற்றின ஒரு நியூஸ். யூஎஸ் ஃபெட் தலைவரான ஜெரோம் பவலை இப்போதைக்கு பதவி நீக்கம் செய்ய போகிறதில்லன்னு ட்ரம்ப் தெரிவிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி ப்ளூம்பர்க் பத்திரிகை வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் ட்ரம்ப் ஜெரோம் பவலை விரைவில் பதவி நீக்கம் செய்வார் என அதிகம் எதிர்பார்க்கப்படுகிறதுன்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. இவரோட பதவிக்காலம் அடுத்த வருஷம் மே மாதம் வரைக்கும் உள்ளது. ட்ரம்ப் ஃபெட் ரிசர்வ் வட்டி விகிதத்தை குறைக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்க அழுத்தம் தரப்படும் என ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக டெக் மஹேந்திரா பற்றின ஒரு அப்டேட் வந்திருக்கு. அவங்க நேற்று Q1 ரிசல்ட் வெளியிட்டிருந்தாங்க. போன வருடத்தை ஒப்பிடும்போது நிகர லாபம் 34% அதிகரித்து 1,140 கோடியாக உயர்ந்துள்ளது. வருமானம் 2.7% வளர்ந்து 13,351 கோடியாக உள்ளது. இவங்களோட TCV மதிப்பு $809 மில்லியன் உயர்ந்துள்ளது. இது போன வருஷம் 534 மில்லியனாக இருந்துச்சு. Q1 ரிசல்ட்டில் இது 7வது முறையாக அவங்களுக்கு வளர்ச்சி தொடர்கிறது. மொத்த எம்ப்ளாயீஸ் ஹெட் கவுண்ட்டு 1,48,517 இருக்குது. இயர் ஆன் இயர் பேசிஸில் 897 எம்ப்ளாயீஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இவங்க எபிட் மார்ஜின் 260 பேஸ் பாயிண்ட் உயர்ந்து 11.1% இருக்குது. இது போன வருஷம் 190 பேஸ் பாயிண்டில் 8.5% இருந்துச்சு. அடுத்ததாக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் Q1 ரிசல்ட் வெளியாயிருக்கு. இதில் ரெவன்யூ போன வருஷத்தை காட்டியும் 0.5 கோடி அதிகரித்து 12.46 கோடியாக இருக்குது. இது போன வருஷம் 12.41 கோடியாக இருந்துச்சு. இதோட நெட் ப்ராஃபிட் 6.8% வளர்ச்சி அடைஞ்சு 20 லட்சம் அதிகரித்து 3.10 கோடியாக உள்ளது. இது போன வருஷம் 2.90 கோடியாக இருந்துச்சு. அடுத்ததாக NTPC கிரீன் எனர்ஜியை பற்றின ஒரு முக்கியமான அப்டேட். இந்திய அரசு ரினியூவபிள் எனர்ஜியோட செக்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகப்படுத்துறதுக்காக NTPC சப்சிடரி நிறுவனமான NTPC கிரீன் எனர்ஜியில் ரூபாய் 20 கோடி முதலீடு பண்ண அனுமதி வழங்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ரூபாய் 7,500 கோடி மட்டுமே வழங்கியிருந்தாங்க. இதே மாதிரி CCEA NLC இந்தியா லிமிடெட் நிறுவனத்துக்கு சில விதிவிலக்குகளை வழங்கியிருக்காங்க. அவங்களோட சப்சிடரி நிறுவனமான NLC இந்தியா ரினியூவபிள் எனர்ஜி இதில் நேற்று ஜூலை 16 ரூபாய் 7,000 கோடி முதலீடு செய்ய அனுமதி வழங்கியிருக்காங்க. இது NTPC கிரீன் மற்றும் NLC இந்தியா கம்பெனிகளுக்கு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. அடுத்ததாக NTPC பற்றின இன்னொரு அப்டேட். கோவா அரசு NTPC கூட லாங் டேர்ம் பவர் வாங்க ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காங்க. இது மூலியமாக கோவா அரசுக்கு இருக்கிற பவர் சப்ளை ப்ராப்ளம் சரி செய்யப்படும்னு அவங்க சொல்கிறாங்க. கால அளவு, மின்னளவு, விலை போன்ற விவரங்கள் இன்னும் தொடங்கப்படவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது NTPCக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸாக கருதப்படுகிறது. அடுத்ததாக கெயில் பற்றின ஒரு அப்டேட். இந்திய அரசின் நிர்வாகத்தில் செயல்படுற கெயில் நிறுவனம் அமெரிக்க அரசின் அலாஸ்கா LNG திட்டத்தின் மூலம் LNG வாங்க பேச்சுவார்த்தையில் இருக்காங்க. இந்த திட்டத்தை கிளென்ஃபார்ன் குரூப் மேம்படுத்தி வராங்க. இதனால் இந்திய அரசுக்கு என்ன பெனிஃபிட்னா, இந்தியா அமெரிக்கா பெரிய ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக இது அமெரிக்கா இந்தியா மேலே போட இருக்கிற டேரிஃப் பிரச்சனையை தடுக்கிற முயற்சியாக பார்க்கப்படுது. இன்றைக்கி நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு நான் போடுற ஷார்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா ஷார்ட்ஸை கிளிக் பண்ணி அதையும் செக் பண்ணி பாருங்கள்.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.